கருணா பிளவின் மிக பிரதானமான காரணமாக பேசப்பட்டது கருணா நிதி நிர்வாகத்தில் முறைகேடோடு செயற்பட்டதுடன் அதுக்கு பின்னர் பெண் போராளிகளிடையில் கருணாவுக்கு இருந்த முறையற்ற அல்லது தகாத தொடர்பு தொடர்பில் விசாரணை செய்வதற்காக அது தொடர்பில் சில தெளிவுபடுத்தல்களை கருணா வழங்க வேண்டிய ஒரு விசாரணைக்காக வன்னிக்கு அழைக்கப்பட்ட போதுதான் இந்த பிளவு உச்சம் தொடுகின்றது. அந்த உச்சம் தொட்ட பிளவு கால பகுதியிலே 12/4/2004 காலப்பகுதியில் 2 மாதங்கள் தாங்கள் கருணாவோடு இருந்ததாகவும் அதன் பின்னர் தான் பல விடயங்கள் இடம்பெற்றதாகவும் அவரோடு இருந்த முக்கிய ராணுவ பிரிவினுடைய பொறுப்பாளராக இருந்த நிலாவினி அவர்கள் குறிப்பிடுகின்றார். நிலாவினியோடு கருணாவுடன் சென்றவர்கள் மற்றும் யார் என்று பார்க்கின்ற போது மட்டக்களப்பில் இருந்த அரசியல் பிரிவின் பொறுப்பாளராக இருந்த பிரேமினி அவர்கள் செல்லுகின்றார். மகளிர் ராணுவ பிரிவின் மூத்த தளபதியாக இருந்த லாவணியா செல்லுகிறார். அதனோடு தீந்தமிழ் செல்லுகின்றார். கருணாவுக்கும் நிலாவினிக்கும் இடையில் தான் கிசிசிப்புக்கள் பலமாக பேசப்பட்ட அன்றைய கால பகுதியில் அது ஊடக பரப்பிலும் வெளிவந்தது. அதன் பின்னரும் பல தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. அந்த பிளவு கால பகுதியிலே அந்த தகவல் தான் பெரிய அளவில் பேசப்பட்டும் வந்தது. நிலாவினி அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது பல விடயங்களை மேற்கோள் காட்டுகின்றார். அவர் காட்டுகின்ற விடயங்கள் 12/4/2004 காலப்பகுதியில் 2 மாதங்கள் கருணாவுடன் தப்பிச் சென்று மீண்டும் வன்னி செல்லும் வரையும் அந்த 2 மாதங்கள் கருணாவோடு இருந்தோம், கருணாவுக்கு அப்பால் இருந்தோம், கருணாவின் கட்டுப்பாட்டில் இருந்தோம், புலனாய்வு பிரிவினரிடம் இருந்தோம் என்று ஒரு பெரும் பட்டியலையே நிலாவினி பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்லாது ராணுவ புலனாய்வு பிரிவினர் தான் இந்த விடயத்தில் கருணாவோடு உடன் இருந்தார்கள் என்கின்ற தகவலையும் கூறிய நிலாவினி அவர்கள் பலர் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக தம்மை தப்பித்துக் கொள்வதற்காகவே இறுதி நிமிடம் வரையும் கருணாவின் சார்பானவர்கள் அல்லது கருணா தொடர்புடையவர்கள் என்று தம்மை நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் கருணா தன்னை மீறி செல்லுகின்ற போது அவர்களுக்கான அடுத்த கட்ட தண்டனையை வழங்கி விடுவார்கள் என்ற அச்சம் பலரிடம் இருந்ததாக அந்த நிலாவினி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது விடுதலை புலிகள் அமைப்பு முன்னர் குறிப்பிட்டது போன்ற ஒரு கட்டுப்பாடான அமைப்பு. அந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக கோட்பாடுகளுக்கு எதிராக செயற்பட்டு தண்டனை பெற்ற பலர் கருணா பிளவு இடம்பெற்ற பின்னர் கருணாவிடம் முக்கிய பொறுப்புகளிலும் முக்கிய இடங்களிலும் அமர வைக்கப்படுகிறார்கள். அப்படி அமர வைக்கப்பட்டவர்கள் தான் இன்றைய கால பகுதியிலும் பேர் சொல்லுகின்ற கருணாவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள். பிளவுகள் உறுதிப்படுத்தப்படுகின்றது. பெண் போராளிகள் 4 முன்னர் குறிப்பிட்ட அந்த நிலாவினி தலைமையிலான 4 பெண் போராளிகளோடு குடும்பி மலையிலே இருந்த முகாமில் இருந்து கருணா மெல்ல நகர ஆரம்பிக்கின்றார். ஏன் இந்த வரலாறு சொல்லுகிறோம் என்றால் இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அல்லது கிழக்கு மக்களை காப்பாற்றுவதற்கு எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுகின்ற கருணாவிடம் உங்களை நம்பி வந்த அல்லது உங்களோடு இணைத்து பேசப்பட்ட நிலாவினி தொடர்பிலோ ஏனைய 4 பெண் போராளிகள் தொடர்பிலோ மற்றும் உங்களை நம்பி கொழும்பு வரை சென்ற 15 பேர் தொடர்பிலோ நீங்கள் என்ன செய்தீர்கள்?